ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு நோயாளி வந்து ஒரு அவனுடைய உடம்புக்கு முடியல, அது போல ஒரு நேரத்தில் டாக்டர் கிட்ட போறாங்க. அவர் ஒரு இறக்கக்கூடிய தருவாயில் இருந்தாலும் கூட அவர்களை பலப்படுத்துவதும் பலவீனமாக்குவதும் அந்த மருத்துவரினுடைய செயல்தான் என்பதை சொல்லியிருக்கார். தம்பி உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாத்திரை குடி, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நாளைக்கே உயிர் போகின்ற ஒரு ஒரு நபராக இருந்தாலும் கூட அந்த மருத்துவர் சொன்ன ஒரு ஒரு பலத்தினாலே, அந்த பேச்சின் பலத்தினாலே அவன் ஒரு வாரம் வரைக்கும், ஒரு வாரம் இருக்கிறவன் கூட அதெல்லாம் ரொம்ப புத்தியிடுச்சு, நீ இதுக்கு மேல உயிர் வாழ்வதே ரொம்ப கடினம் அப்படின்னு சொன்னா அந்த பலகீனத்தினால ஒரு வாரம் இருக்கிறவன் கூட ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். இதுதான் அந்த பேச்சினுடைய தன்மை என்பது. நம்ம ஏன் வந்து தமிழ் மொழியை ஒரு சீர்மையான மொழி என்று சொல்லுகிறோம் என்பதை நம்ம பார்க்கலாம். மாணவர்களே, இப்போது திணைகளை எப்படி பிரிப்போம்? அதாவது உயர்திணை, அக்ரிணை என்று பிரிப்போம். உயர்திணை என்பது மனிதர்களையும் தேவர்களையும் தான் உயர்திணை என்று சொல்லுவோம். அக்ரிணை என்பது மனித தேவர் அல்லாத, அதாவது உயிரற்ற உயிர் உள்ள எல்லா பொருட்களையும் அடக்குவதுதான் இந்த அக்ரிணை என்று சொல்லுவோம். மாணவர்களை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். இப்போ உயர்திணைக்கு ஆப்போசிட் உயர்வு, தாழ்வு படிப்போம் இல்லையா, எதிர். அப்போ உயர்திணை என்று ஒன்று இருந்தால் அதற்கு மாற்றாக, அதற்கு ஆப்போசிட் என்ன இருக்கணும்? தாழ்திணை என்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் ஏன் உயர்திணை அக்ரிணை என்று குறிப்பிட்டார்கள்? அக்ரிணை என்றால் அல் கூட்டல் திணை. அல் கூட்டல் திணை என்றால் உயர்வு அல்லாத திணை என்று பொருள். ஆகவே தாழ்திணை என்று குறிப்பிடாமல் உயர்வு அல்லாத திணை, அல் கூட்டல் திணை, அக்ரிணை என குறிப்பிட்டிருக்கின்றன. பிறகு அது நம்மளுடைய முன்னோர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். ஆக ஒரு உயர்திணை, தாழ்திணை, தாழ்வு அப்படிங்கிறது ஒரு பேச்சுல கூட அவர்களுக்கு என்ன வரல, அந்த வரல. ஆகவே அதை வந்து ஒரு முறையாக இருக்கணும், ஒரு ஒழுங்குமுறையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாழ்திணை என்று குறிப்பிடாது அக்ரிணை என்று குறிப்பிட்டுள்ளார். இப்போது பாகற்காய் எல்லோருமே சாப்பிடுவோம். அதனுடைய சுவை என்ன? கசப்பு சுவை கொண்டதுதான் பாகற்காய். நம்ம ஏன் வந்து அதை வந்து கசப்பு காய் அப்படின்னு நம்ம கூப்பிடுறது கிடையாது? யாராவது என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? பாகற்காய் அதனுடைய விரிவாக்கம் என்ன? பாகு அல்லாத காய் பாகற்காய், பாகு அல்லாத காய் பாகற்காய். இதுதான் அதனுடைய விரிவான பொருள். பாகு என்பது இனிப்பு, இனிப்பு இல்லாதது கசப்பு. ஆக பாவக்காய் வந்து கசப்பு காய். கசப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சுவை மட்டும் கிடையாது. நீ பேசுறது எனக்கு ஒரு கசப்பா இருந்துச்சு, நீ நடந்துகிட்ட விதம் வந்து கசப்பா இருந்துச்சு. ஆக கசப்பு என்கின்ற ஒரு சொல்லே ஒரு எதிர்மறையான சொல்லாக இருக்கிறது. ஆக கசப்பு காய் என்று கூறாமல் பாகற்காய், பாகு அல்லாத காய், பாகு என்றால் இனிப்பு, இனிப்பு அல்லாத காய் என்கின்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இவ்வாறு பெயரிடுவது வந்து எந்த மொழியில நீங்க இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உள்ளதை உள்ளபடியே சொல்லிடுவாங்க, ஏதோ ஒரு பேரை வச்சிருவாங்க. ஆனா இப்படியெல்லாம் யோசனை பண்ணி ஒரு பொருளுக்கு பெயர் வைக்கிறதையும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிறப்பானது நம்மளுடைய தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து எந்த மொழியிலும் இருக்க வாய்ப்பே கிடையாது, எனக்கு தெரிந்து இல்லவே இல்லை. அந்த மாணவர்களே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சுடுகாடு அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். அதற்கு மற்றொரு பெயர் என்னது? இடுகாடு என்று உருவாகிறது. ஆக இப்போது மாணவர்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம்? பள்ளிக்கூடத்துல தான் மேம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சரியா? ஆக ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க? தமிழ்ல ஒண்ணுக்கு போயிட்டு வரேன், ரெண்டுக்கு போயிட்டு வரேன் இப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை என்ன சொல்ல மாட்டாங்க, அப்படியே சொல்ல மாட்டாங்க. இது போன்ற ஒரு ஒரு அமங்கலமான ஒரு நிகழ்வையும் கூட அதை எப்படி ஒரு மங்களமாக நிகழ்த்த வேண்டும், அதற்கு பெயரெல்லாம் இருக்கிறது. ஒருவர் வந்து இறந்து போனாலும் கூட செத்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம பேச்சோட பயன்படுத்துவோம். செத்துட்டார்
அப்படின்னு சொல்லுவது கூட, சொல்றதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கும், கேட்கறவங்களுக்கு கூட ஒரு மாதிரியா இருக்கும். செத்து விட்டார் அப்படின்னு. அதற்கு நிறைய பேர்கள் எல்லாம் இருக்கிறது. என்னது? இறைவன் அடி சேர்ந்தார், இயற்கை எய்தினார் என்கின்ற பெயர்கள் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கு. ஆக மாணவர்களே, ஒரு ஒழுங்குமுறையான மொழி, ஒரு சீர்மையான மொழி என்கின்ற குறிப்பிடுவதற்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மொழியில இப்படி எண்ணற்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுதான் அது ஒரு ஒழுங்குமுறையான மொழி என்பதை நம்ம குறிப்பிடுகிறோம். மற்றொரு தலைப்பிலே அடுத்த வகுப்பிலே காணலாம் மாணவர்கள்.